ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். பக்தர் ஒருவரின் மகளுக்கு திருமணம் நடக்க இருந்தது. அப்போது சென்னை மயிலாப்பூரில் முகாமிட்டிருந்த சுவாமிகளிடம் பத்திரிகை சமர்ப்பித்து அவசியம் பெரியவா திருமணத்துக்கு வரவேண்டும் என வேண்டினாள். மகானிடமிருந்து புன்னகை மட்டும் பதிலாக வந்தது. மீண்டும் கெஞ்சினாள். சரி, அவசியம் வரேன் என்றார். சீடர்களும் பெரியவா எப்படி வருவார் என திகைத்தனர். மயிலாப்பூரில் இருந்து மகா பெரியவர் காஞ்சிபுரம் புறப்படும் நாளிலும் திருமணத்திற்கு அவசியம் வரணும் என நினைவுபடுத்தினாள். திருமண நாளன்று அவளுக்கு மகா பெரியவரை தவிர வேறு எதுவும் முக்கியமாக படவில்லை. மகா பெரியவரை மரியாதையுடன் வரவேற்க வேண்டும் என வாசலில் பூரண கும்பத்தோடு வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள். மண்டபத்துக்குள் நடக்கின்ற திருமண சடங்குகளில் அவளின் கவனம் செல்லவில்லை. உறவினர்களிடம் பெரியவா வந்தவுடனே அவரோடு உள்ளே வரேன் என வாசலிலேயே நின்றாள். முகூர்த்த நேரம் நெருங்கவும் இனி வர வாய்ப்பில்லை என தெரிந்து மண்டபத்திற்குள் சென்றார். திருமணம் நடந்து முடிந்த சில நாள் கழித்து காஞ்சிபுரம் மடத்திற்கு சென்றாள். சுவாமிகளை வணங்கிவிட்டு, ஏன் பெரியவா கல்யாணத்துக்கு வரவே இல்லை? நீங்கள் வருவேல்னு அன்னைக்கு வாசலிலே காத்திட்டு இருந்தேன் என பணிவுடனும் ஆதங்கத்துடனும் கேட்டாள். நான் தான் வந்தேனே என்றார் புன்னகையுடன். திடுக்கிட்டாள். இல்லையே பெரியவா, நான் தான் வாசலிலேயே இருந்தேனே என்றாள். வாசல்ல நீ இருந்ததை நானும் பார்த்தேனே. அப்போ வாசல்ல ஒரு பசுமாடு வந்ததா? ஆமாம், பூரண கும்பத்தோடு நாங்கள் நிக்கிறப்ப வந்தது. பெரியவா வரப்போற நேரத்துல இதென்ன இம்சைன்னு ஒருத்தர் சைகை காமிச்சு விரட்ட போனார். அது நகரவே இல்லை. அப்புறம் அங்கிருந்த வாழை மரத்தை இழுத்துச்சு அடிச்சு விரட்டினோம் என அவள் சொல்லிக்கொண்டே போனாள். மகா பெரியவர் புன்னகையுடன் நான் வந்திருந்ததை அவள் உணர வேண்டும் என சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் முதுகை திருப்பி காவி ஆடையை லேசாக விளக்கினார். வாளை மட்டையால் அடித்தது போல் செந்நிறத்தில் வரி வரியாக இருந்தது. அவள் துடித்து போனாள். பெரியவா, என்னை மன்னிச்சிடுங்கோ என குரல் எடுத்து அழுதாள். அழைத்தால் வராமல் போவாரோ கருணைக்கடல். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.